விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்த அந்த மகனும் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ அவர் அல்லாட்ட என்ன சொல்கிறாரு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு காலும் ஒரு கையும் கொடுத்து உன்னை வணங்க வச்ச அல்லாவே உனக்கே எல்லா புகழும்னு அல்லாஹ் புகழ்கிறாரு. ஆனால் நாமெல்லாம் எப்படி இருப்போம் நினச்சி பாருங்க. ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் கூட எத்தனையோ அல்லாஹ் அருள் செஞ்சுருப்பா. ஆனால் அதை மறந்து நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அவனே இதுக்கு சாட்சியாகவும் இருக்கிறான், இன்னும் அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கிறான் அப்படின்ட்டு. அந்த பொருளுக்காக பொருளாசைக்காக அவன் எந்த எல்லைக்கூட இன்றைக்கி போகிறக்கு வட்டிக்கு போகிறது, வீடு கட்டணுங்கிறதுக்காக வட்டிக்கு லோன் வாங்கி வீட்டை கட்டுறது, இந்த மாதிரி பொருளாசைக்காக இருக்கிறான். ஆனால் இவனுடைய நிலைமை அவன் அறிந்து கொள்ளவில்லையா? கபரில் உள்ளவை எழுப்பப்படும்போது, மேலும் நெஞ்சங்களில் உள்ளவை வெளிப்படையாக காட்டும்போது நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்த நாளில் நன்கறிமா அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக விளங்கி கொண்டிருக்கிறான். அவன் இறைவனால் அளிக்கப்பட்ட சக்திகளை அநீத அக்கிரமத்திற்கும் பயன்படுத்தி வருகிறான். அவன் செல்வத்தின் மோகத்தின் குருடனாக எல்லா வழியிலும் அதனை அடைந்திட முயல்கிறான். அதனை அடைவதற்கு அவன் கையாளும் வழிமுறை எவ்வளோ தூய்மையற்றதாகவும் அருவருப்பானதாகவும் இருந்தாலும் சரியே. மேலும் அவனுடைய இந்த நிலையே தன் அதிபதி அளித்த சக்திகளையும் ஆற்றல்களையும் தவறாக உபயோகித்து நன்றி கெட்ட செயல் புரிந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அத்தியாயம். எந்த நேரத்தில் அடக்கஸ்தலத்திலிருந்து உயிர் பெற்று எழுந்தானோ, மேலும் எந்த தீய நோக்கங்களில் தூண்டுதலால் இந்த உலகின் விதவிதமான தீய செயல்கள் புரிந்தானோ, அந்த நோக்கங்கள் எண்ணங்கள் அனைத்தும் எந்த நேரத்தில் உள்ளங்களிலிருந்து வெளியாக்கி முன்வைக்கப்பட்டு விடுமோ அந்த நேரத்தை அவன் அறிந்திருந்தால் இந்த மாதிரி நடத்தி நிச்சயமாக அவன் மேற்கொள்ளவே மாட்டான். அப்போது அவர்களின் இறைவனுக்கு யார் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நன்கு தெரிந்தே இருக்குங்கிறத இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். யா அல்லாஹ், உனக்கு நன்றியுள்ளவர்களாக எங்களை ஆக்கிடா இல்லா. நான் உறங்கி கொண்டிருந்தாலும் நான் விழித்து கொண்டிருந்தாலும் என்ற கல்பு என்ற நான் உன்னையே துதித்து கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டு என்னையும் என் சந்ததிகளையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி வைடா அல்லா. யா அல்லாஹ், யாரெல்லாம் உலக ஆசை பேராசை இல்லை மூழ்காமல் என்னை பாதுகாத்துடல்லா. யாரெல்லாம் மறுமையுடைய வாழ்க்கையை எனக்கு வெற்றியானதாக ஆக்கி வைடா அல்லா. யாரெல்லாம் மரணிக்கு வரையும் எனக்கு ஹலாலான உணவையே தாடா அல்லா. யாரெல்லாம் என்னுடைய கபரை ஒளிவானதாக விஷாலமானதாக ஆக்கி வைடா அல்லா. யாரெல்லாம் இந்த உலகத்திலையும் எனக்கு நீ வெற்றி கொடுடா அல்லா, மறுமையிலும் வெற்றி கொடுடா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னா. யா அல்லாஹ், உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் சொர்க்கத்தை எனக்கு நீ தாடா அல்லா. ஆமீன்.